எங்கள் அப்பா, இவர் பேர் முத்து. அப்பா வந்து ஒரு 40 வருஷத்துக்கு மேலே குடிப்பழக்கத்துக்கும் புகைப்பழக்கத்துக்கும் அடிமையாக இருந்தார். எத்தனையோ நாட்கள் நாங்கள் சொல்லியிருப்போம், ஆனால் அவர் குடிக்கிறத நிறுத்தலை. இந்த சபைக்கு நான் வந்து விடுதலை சபை, இயேசு கிறிஸ்து விடுதலை சபைக்கு வந்து நான் 5 வருஷம் ஆகுது. நாங்கள் 5 வருஷமும் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அதுக்கு முன்னாடியிலேருந்து நான் வரேன்னு சொல்லுவார் சபைக்கு, ஆனால் வரமாட்டார். 2-3 வாட்டி தான் வந்திருக்கிறாரு. நாங்கள் இதை குறித்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அப்பாவுக்கு வந்து கண் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனேன். அந்த இடத்துல வந்து நாங்கள் கண்ணுக்கு கீழே செக் பண்ணுறோம். ஒவ்வொரு டாக்டராக செக் பண்ணும்போது அப்பாவுக்கு வந்து கண்ணில் வந்து பார்வையே இல்லை, சுத்தமாக அந்த பார்வை வந்து போயிட்டு இருக்குது. இவர் ஏதோ அடிபட்டுருக்குது, அதை கவனிக்காமல் விட்டதுனால கண் பார்வை போயிடுச்சு. அப்படியே ஒரு 4-5 டாக்டர் கீழே நாங்கள் பார்த்தோம். எல்லாருமே இந்த வார்த்தை தான் சொன்னாங்க, சுத்தமாக பார்வையே இல்லைம்மா, இல்லாதவங்களுக்கு எப்படி நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறது அப்படின்னாங்க. இருந்தாலும் நான் தொடர்ந்து மறுபடியும் இன்னொரு டாக்டர்னு கீழே ஒரு 10 டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டலில் கீழ் மாடியிலே பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா நான் அப்பா கிட்ட சொன்னேன், ஐயா கிட்ட ஃபோன் பண்ணி ஜெபிச்சிக்கலாம்பா, ஐயா ஜெபிச்சாருன்னா கண்டிப்பாக உனக்கு பார்வை வரும் அப்படின்னேன். ஆனால் அவரு நான் சொல்கிறத கொஞ்சம் கூட கேட்கல. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இத்தனை டாக்டர் பார்க்குறோம், நம்ம ஐயா கிட்ட ஜோம் பண்ணலான்றோம், அப்போவா கேட்கலையே அப்படின்னு. அப்புறம் நான் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணேன். ஐயா கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், அப்பா குடி பழக்கத்துலேருந்து விடுறாரா கேளுமா, நான் ஜெபிக்கிறேன்னாரு. நான் கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுமான்னாரு. நான் அவர்கிட்ட கேட்கும் போது இவர் எதுவுமே சொல்லலை. நான் அதுக்கப்புறம் ஐயாவுக்கும் ஃபோன் பண்ணலை. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் டாக்டர் 2வது மாடிக்கு போங்க, அங்கே போய் பெரிய டாக்டர் பாருங்க. நான் அவங்கள பார்க்கும்போது அவங்க ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. இந்த 3 ஸ்கேன் எடுக்கிறோம், தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்கிறோம். எதுவுமே ஒரு ஒரு கண்ணு பார்வை வரத்துக்கு ஒரு வாய்ப்பும் இல்லை. டாக்டர் சொல்கிறாங்க, வேஸ்ட்டுமா, நீங்கள் எல்லாம் எடுத்துகிட்டே வேஸ்ட்டு, இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது. நான் ஆனாலும் மறுபடியும் நான் தொடர்ந்து இல்லை இன்னொரு ஸ்கேன் எடுக்கிறோம் அப்படின்னு எடுக்கும் போது ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர் அவரு தான் பண்ணணும். அவர் சொல்கிறாரு, வரவே வராது, பண்ணாதீங்க, வேஸ்ட் அப்படின்ட்டாரு. உடனே அப்பா இல்லை வேணாம், பண்ண வேணாம், காசெல்லாம் நீ கட்ட வேணாம், வா போயிடலாம் அப்படின்னாரு. இல்லை வா பண்ணலாம் அப்படின்னு. கொஞ்ச நேரம் பார்த்து அவரு, இல்லைம்மா நான் குடி பழக்கத்தெல்லாம் விட்டுடுறேன், நீ ஐயாவுக்கு ஃபோன் பண்ணு, நான் ஜெபிச்சுக்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் உடனே ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தேன். ஐயா ஜெபிச்சாரு. அப்பாவுக்கு என்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொன்னார். அப்பா அதுவும் கேட்டார். நான் டாக்டராண்ட போயிட்டு, இல்லை ஐயா இல்லை டாக்டர், நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறோம் சொன்னேன். அப்புறம் அவரு வரலையானா நீங்கள் எதுவும் மனஸ்தாபப்படக்கூடாது, என்னடா ஆப்ரேஷன் பணம் கட்டி ஆப்ரேஷன் பண்ணுறோம், ஆனால் பார்வை வரலையேன்னு நீங்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது, ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னார். பரவாயில்ல நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் சைன் பண்ணி கொடுத்து வந்துட்டேன். சனிக்கிழமை போனோம், திங்கக்கிழமை ஆப்ரேஷன் முடிஞ்சுது. 4 மணி நேரம் எல்லாருக்கும் கண் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. காலவுரு அரைவுலையும் வந்துடுவாங்க. அப்போ 6:30 மணிக்கு போனார், 1:30 மணிக்கு தான் வராரு. கண்ணு நரம்புல ஆப்ரேஷன் பண்ணி லென்ஸ் நரம்புல வச்சுருக்குறாங்க. பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் நான் ஐயா கிட்டே ஃபோன் பண்ணேன். ஐயா ஜெபிச்சாரு. திங்கக்கிழமை காலையில் 6 மணிக்கு கட்ட ஆகும் போது கட்ட பார்வையை கொடுத்தாரு. அதே வராதுன்னு ஆத்திரப்பட்டு, எப்படி பார்வை வந்ததுன்னே தெரியல உங்களுக்கு அப்படின்னு மறுபடியும் கத்தர் அப்போ இன்னைக்கு சாட்சியா இவங்க மத்தியில் நிறுத்தினாரு. கத்தர் சாட்சியா பிரதிப்பாரு. ஓசியா 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். ஓசியா 5:15. அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். இங்க பாருங்க, அவர் தங்கள் குற்றங்களை உணராத வரையும் அவருக்கு என்ன கிடைக்கல, பார்வை கிடைக்கல. சரிம்மா கேட்டுட்டு சொல்லுமா, இனிமேல் தண்ணி அடிக்க மாட்டேன் வாக்கு கொடுத்தாருன்னா நான் ஜெபிக்கிறேன், இல்லைன்னா நான் ஜெபிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அரவிந்த் ஹாஸ்பிட்டல் தான் நடக்குது. மனைவி அழுகுறாங்க, பொண்ணு அழுகுது. அப்போ கூட அவருக்கு மனசு மாறலை.
ஐயா ஜெபிச்சாருன்னா பார்வை கிடைக்குமா, நீ குடி விட்டுருப்பா, அவர் அப்பதாம்மா ஜெபிப்பாரு அப்படின்னு சொன்ன பிறகு எனக்கு வேணாமா, பார்வையே வேணாம் அப்படின்னு அர்த்தம், குடிதான் வேணும் அப்படின்னு போயிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டிலேருந்து எனக்கு ஃபோன் வருது, ஐயா அப்பா இனிமேல் குடிக்க மாட்டாராம், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. டாக்டர் சொல்லிட்டான் 1% கூட அவருக்கு பார்வை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு எலும்பு வெட்டும் போது அந்த கண்ணில் போயிட்டு அந்த எலும்பு பிசுறு பட்டுச்சு, அது கவனிக்காம விட்டுட்டாரு. அதனால நரம்பு பாதிக்கப்பட்டு உள்ளுக்குள்ளவே அது ரொம்ப பாதிக்கப்பட்டதுனால பார்வை இழந்துட்டாரு. ஆனால் டாக்டர் சொல்லிட்டாங்க 1% கூட ஒரு பார்வை வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் பாருங்க, அவரே மனம் திரும்பி தன் குற்றத்தை உணர்ந்தார். ஆமென். 40 வருஷமாய் போதைக்கும் பீடிக்கும் அடிமையா இருந்த இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளிக்கொண்டு வருவதற்கு ஒவ்வொரு நாளும் தேவன் காத்திருந்தார். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம எப்பொழுதும் தேவ சமூகத்தில் நம்ம பாவத்தில் என்ன பண்ணோம், அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிடும் போது முதலாவது கர்த்தர் நம்ம மேல் இரக்கம் பாராட்டுவார். ஆமென். அவர் இரக்கம் பாராட்டுகிற தேவன். அதனால கர்த்தர் அவர் இரக்கம் பாராட்டி எந்த கண்களில் பார்வை கிடைக்காது என்று மருத்துவர் சொன்னார்களோ அதே கண்களில் பார்வை கிடைக்க இழந்து போன பார்வையை கர்த்தர் மீண்டுமாய் அவருக்கு கொடுத்தார். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாம்.